லக்னம். கடக லக்னத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திரன். அந்த சந்திரனுக்கு க்ஷேத்திரமாக இருக்கக்கூடியது திருப்பதி ஏழுமலையான் கோயில். மேலும் இந்த கடக லக்னம் வெளிர் நிறமுடையது, அதாவது வெள்ளை நிறமுடையது. ஆகவே வெள்ளை நிறமுடைய வஸ்திரங்களை, அதாவது ஆடைகளை அணிந்து கொண்டு நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் கடக லக்னம் கடக ராசியிலே பிறந்தவர்கள் நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. இந்த கடகம் என்பது சர லக்னம், அதாவது ஒரு இடத்தில் நில்லாமல் பல இடங்களில் சஞ்சாரம் செய்கின்ற லக்னம். ஆகவே இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் ஒரு இடத்தில் நிற்காமல் பல இடங்களில் சஞ்சாரம் செய்வார்கள். இந்த ராசி பெண் ராசி, இரட்டை ராசி என்று கூறுவார்கள். ஹிருதயம் அவர்களுக்கு சிறிது கனிந்த ஹிருதயமாக இருக்கும். அதாவது மக்களுடைய ஹிருதயங்களை மனதை அணிந்து செயல்படக்கூடியவர்கள், அறிந்து, அதாவது மற்றவர்களுடைய மனதை அறிந்து செயல்படக்கூடியவர்கள் இந்த கடக ராசி கடக லக்னத்திலே பிறந்தவர்கள். இந்த கடக அல்லது கடக ராசியிலே பிறந்தவர்கள் பெரும்பாலும் பெரிய அறிஞர்களாகவும் பெரிய மேதைகளாகவும் பெரிய அரசியல்வாதிகளாகவும் இருக்கிறார்கள். இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர் தான் அறிஞர் அண்ணாதுரை, கலைஞர் மு கருணாநிதி, காமராஜர், அதன் பிறகு ஜவஹர்லால் நேரு, அடுத்து இந்திரா காந்தி அம்மையார், மேலும் மகாத்மா காந்தியடிகள். ஆக பெரும் தலைவர்கள் எல்லாம் பிறக்கக்கூடியது இந்த கடக லக்னம் கடக ராசியில் தான்.